are going to witness a meaningful and historical Tamil drama. Our students will present a Tamil play based on the great epic Silappatikaran, highlighting the powerful character of Kannaki, who is known as a symbol of truth, justice and bravery. I now invite the students to come forward and perform the Tamil play Silappatikaram. Tamil நாடகம் சிலப்பதிகாரம். காட்சி 1. கோவலனும் கண்ணகியும் பிழைப்பு தேடி மதுரை மாநகருக்குள் வருகை. அங்கே மாதுரி என்னும் ஆயர்குல பெண் வீட்டில் அடைக்கலம் புகுகிறார்கள். மாதுரி வீட்டில் கோவலனும் கண்ணகியும் உரையாடும் காட்சி. இப்படி உடைந்து போய் அமர்ந்திருக்கிறீர்கள். வேறு என்ன செய்வது கண்ணகி? உனக்கு இழைத்த துரோகத்துக்கு உன் முன்னால் செய்வறியாது இப்படி இருக்கிறேனே, இதை எண்ணி நான் நொந்து கொண்டிருக்கிறேன். அப்படியெல்லாம் கூறாதீர்கள். நம்மிடம் எதுவும் இல்லை என்று எண்ணாதீர்கள். நம்பிக்கை என்ற ஒன்று நம்மிடம் இருக்கிறது. நம்பிக்கை? நம்பிக்கையை மூலதனமாக வைத்து செல்வத்தை முதன்மையாக பெற்ற இவ்வுலகில் வேறு என்னம்மா செய்ய முடியும்? உங்களுக்கு பொருள்தானே தேவை. இதோ என் காற்சிலம்பை வைத்து பொருள் ஈட்டி வணிகம் செய்யலாமே. இழந்தவற்றை எல்லாம் மீண்டும் மீட்கலாமே. பாததனுக்காக உன் பாதத்தில் இருக்கும் சிலம்பை மட்டும்தான் இழக்கவில்லை. என்னால் நிம்மதி இழந்தாய், என்னால் செல்வத்தை இழந்தாய், என்னால் சுக வாழ்வை இழந்தாய். பெற்றோர் உற்றோர் உறவினர் எல்லோரையும் விட்டு பிரிந்தாய். எனக்காய் சிலம்பையும் இழக்க தயாராகிவிட்டாய். என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னை மன்னித்து விடு கண்ணகி. போதும் போதும் இந்த துயரம். இழந்தவை இழந்தவையாகவே இருக்கட்டும். இனி நடப்பவை நல்லவையாகவே அமையட்டும். மறுக்காமல் என் காற்சிலம்பை பெற்றுக் கொள்ளுங்கள். கண்ணகி, உன் பேச்சிலே புது நம்பிக்கை பெற்றேன். என்னால் இழந்த செல்வத்தை எல்லாம் உன்னால் மீண்டும் பெறப்போகிறேன். 2. கோவலன் கண்ணகியிடமிருந்து பெற்ற காற்சிலம்பை விற்பதற்காக பொற்கொள்ளன் வீதி நோக்கி வருகிறான். முதலாளி, இந்த நகையை பாருங்கள், நான் எப்படி செய்திருக்கேன் என்று பாருங்கள். ஆகா, அருமையாக செய்திருக்கிறதே. அப்படின்னா என் சம்பளத்தை அதிகப்படுத்தி தருவீர்களா? சம்பளமா? இவன்கிட்ட நல்லா இருக்குன்னு சொன்னா சம்பளத்தை அதிக வாங்கிடுவான். இதோ பார், ஏதோ குறை இருக்கிற மாதிரி தெரியுது. குறை போச்சு, எல்லாம் போச்சு. இந்த மாதமும் நமக்கு சம்பளம் கிடைக்காது போல் தெரிகிறது. முதலாளி, நம் கடையை யாரோ வேவு பார்ப்பது போல் தெரிகிறது. என்னவென்று போய் பாருங்கள். ஆம், நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். வெகு நேரமாக நம் கடையை உச்சு பார்த்து கொண்டு இருக்கிறான். நான் போய் என்னவென்று பார்த்து வருகிறேன். கடையை பத்திரமாக பார்த்துக்கொள், உன்னை ஏமாற்றி விடுவார்கள். தம்பி, தாங்கள் ஊருக்கு புதியவரா? இதற்கு முன்பு நான் உங்களை பார்த்ததில்லையே. ஆமாம் ஐயா, நான் புகார் நகரத்தில் இருந்து பிழைப்பு தேடி மதுரைக்கு வந்துள்ள புதியவன். நான் ஏதாவது உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா? ஐயா, இந்த சிலம்பை விற்க ஏற்ற இடத்தை கூறுங்கள் ஐயா, அது போதும். அதோ தெரிகிறதே, அதான் பொற்கொள்ளன் இருப்பிட. அங்கு சென்றால் சிலம்பை விற்கலாம். உங்கள் உதவிக்கு மிகவும் நன்றி ஐயா. பொற்கொள்ளனுக்கு என்னுடைய வணக்கம். யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் இந்த சிலம்பை விற்க வந்துள்ளேன் ஐயா. அதை இப்படி கொடுங்கள். இது உங்களுடையதானா? ஆமாம் ஐயா, இது என்னுடையதுதான். சிறிது நேரம் அமர்ந்திருங்கள். கடைக்காரரே, அவரை சற்று பார்த்து கொள்ளுங்கள். காட்சி 3. பாண்டியனின் அரசவை. மதுரை மாநகரத்தின் மங்காத புகழ் கூறிய நீதி வலுவாத செங்கோலனும் வேப்பம்பூ மாலை அணிந்த வெற்றிவேந்தனும் விண்ணிலும் மண்ணிலும் மீன் கொடியை நிலைநாட்டிய தென்னவனாகிய நம் பாண்டிய மன்னர் வருகிறார். அமருங்கள். காவலரே, அரசரை காண்பதற்காக பொற்கொள்ளன் வந்திருக்கிறேன் என்று அனுமதி வாங்கி வாருங்கள்.
மன்னருக்கு வணக்கம். தங்களை காண்பதற்காக அரசவை பொற்கொள்ளன் நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கிறார். எதற்காக இருக்கும்? வர சொல்லுங்கள். மன்னர் தங்களை அழைக்கிறார். நன்றி காவலரே. மாமன்னருக்கு என் பணிவான வணக்கம். பாண்டி மாதேவியின் களவு போன பொற்சிலம்பு கிடைத்து விட்டது மன்னா. என்ன, சிலம்பு கிடைத்து விட்டா? யார் அந்த கல்வன்? எங்கே அந்த சிலம்பு? மன்னரே, என்னுடைய இருப்பிடத்தில் தான் அந்த கல்வனை அமர வைத்துள்ளேன். யார் அங்கே? பொற்கொள்ளன் காட்டு மக்கள்வனை கொன்று அச்சிலம்பை கொண்டு வருக. காட்சி 4. ஊழ்வினை காரணமாக கோவலன் கல்வன் என்று பாண்டிய மன்னரால் குற்றம் சாட்டப்பட்டு கொலை செய்யப்படுகிறான். பாண்டிய மன்னனின் ஆணைக்கு இணங்க கோவலன் கொலை செய்யப்பட்டான் என்ற செய்தி மாதுரி மூலமாக கண்ணகிக்கு தெரிவிக்கப்பட்டது. கண்ணகி, கண்ணகி எங்கே இருக்கிறாய்? நான் இங்கு தான் இருக்கிறேன். சொல்லுங்கள் அம்மா, ஏன் இந்த பதற்றம்? கண்ணகி, கண்ணகி, ஊரெல்லாம் ஒரு செய்தி பரவி கொண்டிருக்கிறது. அந்த துயர செய்தியை எவ்வாறு உன்னிடம் கூறுவேன்? நான் காணாத துயரமா? எதுவாக இருந்தாலும் கூறுங்கள். இதுவரை நீ காணாத துயரத்தையும் நீ அடையாத துன்பத்தையும் அடைந்து விட்டாய் கண்ணகி. என்ன சொல்கிறீர்கள் அம்மா? என்ன சொல்கிறீர்கள்? சிலம்பை விற்க சென்ற உன் கணவன் கல்வன் என்று பாண்டிய மன்னனால் குற்றம் சாட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளான் என்ற செய்தி வந்துள்ளது. நம்ப முடியவில்லை. ஐயகோ, என் கணவன் கல்வன் அல்ல. பொய் குற்றம் சாட்டிதான் என் கணவனை கல்வன் என்று கொலை செய்திருக்க முடியும். என் கணவன் குற்றமற்றவன் என்று நிரூபிப்பேன். நீதியை நிலைநாட்டுவேன். நான் சென்று வருகிறேன் தாயே. காட்சி 5. அரசவை. காவலரே, காவலரே, கண்களில் நீரும் கையில் காற்சிலம்பும் ஆவிக்குடி போன வடிவம் கொண்டு ஒருத்தி வந்திருக்கிறாள் உம்மை சந்திக்க என்று மன்னரிடம் உடனே சொல்லுங்க. சொல்ல மாட்டீர்களா? விடுங்கள் என்னை. அரண்மனை காவல்களை மீறி ஆவேச கோலத்தில் உள்ளே நுழைந்த நீ யார்? புறாவிற்கு உடல் தந்து புகழ் பெற்ற மன்னனின் வரலாற்றை தேர்காலில் மகனையிட்டு நியாயம் காத்த மனுநீதி சோழனின் பெருங்கதையை நீதியின் இலக்கணமாக பெற்ற பெருமை கொண்ட திருமாவளன் கரிகால சோழனின் பூம்புகாரே எனது ஊர். பெருவணிகன் மாசாத்துவானின் மருமகன். என் பெயர் கண்ணகி. உன் முறையீடு என்னவோ? முத்து விளைகின்ற 3 கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் மூவரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கொடியின் நிழலிலே முத்தமிழை காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையின் பெருமைதனை மூலியாக்கும் மன்னவனே, என் முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்று முழுவதும் தெரிந்து கொள். நீ யார்? கண்ணகி, கையில் தனி சிலம்புடன் வந்திருக்கும் கண்ணகி. நீதி வலுவாத நெடுஞ்செழிய பாண்டியனே, துணிந்து இறைந்திருக்க வந்திருக்கும் கண்ணகி. ஓ, கோலனின் மனைவி, சிலம்பு திருடிய கல்வனின் மனைவி. போதும். யாகாவராயினும் நாகாக்க மன்னா நாகாக்க. யார் கல்வன்? என் கணவனா கல்வன்? இல்லை, இல்லை. அவரை கல்வன் என்று குற்றம் சாட்டிய கயவர்களே கல்வர்கள். ஆத்திரத்தில் அறிவு கண்ணை மூடிவிடாதே. கையும் களவுமாக அப்படிப்பட்டான் உன் கணவன். கல்வனே, தமிழகத்தின் நீதி கொள்ளாமல் விடாதென்பது உனக்கு தெரியும் அல்லவா? நீதியின் இலக்கண முறைக்கும் நெடுஞ்செழிய பாண்டியனே, உனது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? நல்லான் வகுத்ததா நீதி? அல்ல, அல்ல, வல்லான் வகுத்ததே இந்த நீதி. அதனால் தான் நான் வணங்குகின்ற தெய்வத்தை என் வாழ்வு கருவூலத்தை படுகொலியில் தள்ளிவிட்டீர்கள். என்ன கண்ணகி, உன் கணவன் கையின்ற சிலம்பு அரசி கோப்பெருந்தேவியின் சிலம்பு. கோப்பெருந்தேவியின் சிலம்பில்லை, கோவலந்தேவியான் என்னுடைய சிலம்பு. என்னால் நம்ப முடியாது. உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான். குற்றவாளி நீ. நான் குற்றவாளி? ஆம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்கள். இவர்களே இப்போது நீதிபதிகள்.
அம்மா தேவி அணிந்திருப்பது ஒரு சிலம்பு உன்னுடையது என்பதை மெய்ப்பித்து காட்டுவாயா? மதுரை பாண்டியா, உன் மனைவியின் பழைய சிலம்பில் உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொர்க்கே முத்துக்கள். என் சிலம்பில் உள்ளவை மாணிக்க பரல்கள். அதை இப்படி கூடு. அடுத்தது அமைச்சர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீதி தவறி விட்டதா? பாண்டியனின் அம்பலம் திறம் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? மன்னா, இந்த தவறான நீதி வழங்கிய உனக்கு செங்கோல் எதற்காக? மணிமுடி எதற்காக? வேந்தர் குலத்திற்கு இழிவை கற்பிக்க வந்த உனக்கு வெண்கொச்ச கொடை எதற்காக? தேவையில்லை. உன் கணவன் கல்வன் அல்ல கண்ணகி, நானே கல்வன், நானே கல்வன். அரசே, அரசே. அழியட்டும், ஒழியட்டும், எல்லாம் அழியட்டும். ஒரு பெண்ணின் தூய்மையும் நீதிக்கான போராட்டமும் ஒரு நகரத்தையே எரித்தது. இவ்வாறு கணவனுக்கான நீதிக்காக போராடிய கண்ணகி அநியாயத்திற்கு எதிராக நின்ற ஒரு வீர பெண்ணாக தமிழ் வரலாற்றில் என்றும் நிலைத்து நிற்கிறாள். நன்றி. Dear students, for the excellent performance. Your acting, dialogue delivery and expression were truly outstanding. This play beautifully conveyed the message of justice and truth through the character of Kannagi.